ஒரு சில திரைப்படங்களோட கிளைமேக்ஸ் வந்து பரபரப்பாக பேசப்படும். அப்படி ஒரு திரைப்படம் தான் 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான சொல்லாமலே. இந்த படத்தை வந்து சசி அவர்கள் இயக்கியிருப்பாங்க. அவருக்கு வந்து இதான் முதல் திரைப்படம். லிவிங்ஸ்டன், கௌசல்யா, விவேக், கரண், பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை யூடியூப்பில் பார்த்து முடிச்சோன்னே கமெண்ட் செக்ஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, நான் கிட்டத்தட்ட அந்த படத்தை 100 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், இது வரைக்கும் வந்த காதல் திரைப்படங்களே இதான் சிறந்த திரைப்படம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. அவங்க அவ்வளோ அருமையான ஒரு திரைப்படம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இதை தயாரிச்சிருப்பாங்க. ரொம்ப நாகரிகமான திரைப்படம், காதல் திரைப்படம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து கிராமத்துலேருந்து வருவார், வந்து தன்னுடைய நண்பர்கள் ரூமில் தங்கியிருப்பார். அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். தான் வந்து அழகு இல்லை, ஒரு இதாகவே இல்லை, நல்லா பேச தெரியல அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துகிட்டு இருப்பார். அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக நண்பர்களே வந்து அவங்கள வந்து கிண்டல் செய்வாங்க. விவேக் அன்போ வந்து அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக நண்பர்களே வந்து அவரை வந்து கிண்டல் செய்வாங்க. விவேக் அன்போ வந்து ரொம்ப ஓட்டுவாங்க லிவிங்ஸ்டனை. அதனால் அவருக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஒரு கட்டத்தில் நடிகை கௌசல்யாவோட பழக்கம் ஏற்படும். என்னன்னா, கௌசல்யா வந்து ஊமை நினச்சிக்கிட்டு இவர் ஊமை பாஷை பேசிகிட்டு இருப்பார் அவங்கள்ட்ட. ஒரு கட்டத்தில் தெரிய வரும் கௌசல்யா வந்து ஊமை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து நான் ஊமை இல்லை அப்படிங்கிறத சொல்ல மாட்டார். எங்கே தான் ஊமை இல்லைன்னு சொன்னால் கௌசல்யாவோடு பழக முடியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து அந்த ஊமை மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் கௌசல்யாவுக்கு யாரும் பொய் சொன்னால் பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும். இது வந்து ஒரு பக்கம், இந்த விஷயம் ஒரு பக்கம் லிவிங்ஸ்டனை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். இதற்கிடையில் முறைப்பையனான கரண் வந்து கௌசல்யாவை காதலிப்பார். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டுருக்கும். கிளைமேக்ஸில் கௌசல்யா யாரை காதலிக்கிறாங்க, கிளைமேக்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த படம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அதிர்ச்சினே சொல்லலாம். ரசிகர்களுக்கு என்னப்பா இப்படி கிளைமேக்ஸ் எடுத்துட்டார் இந்த டைரக்டர் அப்படின்லாம் ஒரே பரபரப்பாக பேச்சாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நீ ஒரு உயிரை நேசிப்பது நிஜமெனில் அதை ஒரு வண்ணத்து பூச்சியை போல பறக்க விடு, அது உன்னை நேசித்தால் உன்னிடம் நிச்சயம் திரும்பி வரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஒரு கவிதை மாதிரி. இந்த மாதிரி நிறைய டயலாக் படத்துக்கு அந்த கிளைமேக்ஸுக்கெல்லாம் நியாயம் செய்கிற மாதிரி நிறைய டயலாக்லாம் எழுதியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் எல்லாமே. இசை, டைரக்ஷன், ஒளிப்பதிவு இப்படி அனைத்துமே அருமையாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். கட்டாயம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எப்படியும் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு கேப்பில் நீங்கள் அடுத்தடுத்து படத்தை பார்ப்பீங்க. அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். படத்தை பார்த்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாசிக் தமிழ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.